குருவருளாலும் திருவருளாலும் மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம் போக்கும் திருவாசகம் 8ஆம் திருமுறையை தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 23வது திருப்பதிகம் செத்திலா பத்து சிவானந்தம் அளவருக்கு ஒணாமை என்ற திருப்பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவானந்தம் அளவருக்கொணாமை. உடலும் உயிரும் சீவித்து நில்லாது செத்திடல் வேண்டும் என்று இறைவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் 10 பாடல்கள் அடங்கிய பதிகம் செத்திலா பத்து ஆகும். உடல் செத்திடல் என்பது எனது என்னும் புறப்பற்று நீங்குதலையும், நித்தியமாகவே உயிர் செத்திடல் என்பது யான் என்னும் அகப்பற்று நீங்குதலையும் குறிக்கும். சேயனாய் நின்று அலறுவது அழகோ என்று பெருந்தகை அருளியிருப்பதிலிருந்து அவர்களது வேண்டுகோள் எத்தகையது என்பதை அறியலாம். சிவானந்தம் அளவறுக்க உணாத தன்மையது. சிவானந்தம் என்பது உயிர் தனி முதற் பொருளாகிய சிவத்தோடு இரண்டர கலந்து ஒன்றித்து நின்று உணரும் பேரின்ப நுகர்வு ஆகும். அளவறுக்க ஒணாமை என்பது இன்னது என்றும் இவ்வளவினது என்றும் வரையறுத்து சொல்ல முடியாத தன்மையை குறிக்கும். அத்தகு பேரின்பம் அளவுபடாதது என்பதை நுகர்பவர் அறிவர். திருச்சிற்றம்பலம். பொய்யனே நகம் நெக புகுந்த முதோறும் புது மலர் கலல் இணையடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலை நந்தோ விழித்திருந்துள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெரும் கடலே அத்தனே அயன்மார்க்கரியொன்னா செய்ய மேனியனே செய்வகையறியேன் திருப்பேரும் துறை மேவிய சிவனே. தலைவனே, மன்னனே, பெரும் கருணைக்கடலே, அப்பனே, பிரம்மனும் திருமாலும் தேடி காண முடியாத சிவந்த திருமேனியை உடையவனே, திருப்பெருந்துறையில் விரும்பி எழுந்தருளியிருக்கும் பெருமானே, பொய்யனாகிய என்னுடைய உள்ளம் நெகிழும்படியாக அகத்துட்புகுந்த ஞான அமுதம் சுரந்ததற்கு ஏதுவாகிய அன்றளர்ந்த தாமரையை ஒத்தவனாய் வீரக்கலர்கள் அணிந்துள்ள 2 திருவடிகளையும் யான் பிரிய நேர்ந்தும் வஞ்சகமுடைய யான் இதுவரை சாகாமல் இருந்தேன். ஐயோ, கண் திறந்திருந்தும் மனத்தில் விரும்பிய எண்ணத்தை நிறைவேறாது கைவிட்டேன். இனி அதனை அடைவதற்கு செய்ய வேண்டிய முறையையும் அறிய மாட்டேன் என்று முதல் பாடலில் வருந்தி பெருந்தகை அருளி செய்கின்றார். 2வது திருப்பாடல் மாய் மரமாய் புனல் காலே ஒண்டியாயண்டவானரும் பிறரும் பற்றி யாரும் நின் மலரடி காணா மன்ன என்னையோர் வார்த்தையுட்படுத்து பற்றினாய் பதையேன் மனமிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் தெரிதருகின்றேன் திருப்பேரும் துறை மேவிய சிவனே. திருப்பெருந்துறையில் வீற்றிருந்து அருளிய சிவபெருமானே, விண்ணுலகில் வாழ்வோரும் ஏனையோருமாகிய எல்லோரும் தவம் ஏற்றும் நிலையில் தம்மேல் புற்று வளரப் பெற்று புற்றாகியும் மரம் வளரப் பெற்று மரவடிவாகியும் நீரையும் காற்றையுமே உணவாக பெற்றும் உடல் உலர்ந்து போயும்
உனது திருவடியை காணப்பெறாது நிற்கும் தன்மைதான அரசே. அடியேனை ஒரு சொல்லில் அகப்படுத்தி ஆட்கொண்டாய். அப்படிப்பட்ட உன் பொருட்டு நெஞ்சம் துடிக்க மாட்டேன், உள்ளம் மிகுதியாக உருக மாட்டேன், பிரிவு ஆற்றாமையால் இறக்க மாட்டேன், தானே இறந்து விழாத உடம்பை வெட்டி ஒழிக்க மாட்டேன், இன்னமும் உலகில் அலைந்து திரிகின்றேன், இது எவ்வளவு இழிவு என்று 2வது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. இப்போது 3வது திருப்பாடல். புலையனேனையும் பொருளென நினைந்து பொன்னருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையே நாள் நடந்தேன் விடைப்பாக சங்கராயனில் வானவர்க்கெல்லாம் நிலையனே அலை நீர்விடமுண்ட நித்தனே அடையார் புறம் எரித்த சிலையனே என்னை செத்திட பணியாய் திருப்பேரும் துறை மேவிய சிவனே. காளை வாகனமுடையோனே சங்கரனே, அளவற்ற விண்ணோர்களுக்கெல்லாம் ஆதாரமானவனே, கடலில் எழுந்த நஞ்சினை அமுது செய்த அழியா தன்மையனே, தம்மை அடையாத அசுரர்களது திரிபுரத்தை எரித்த மலைவில்லானே, கொலையனாகிய என்னையும் ஒரு பொருளாக மதித்து உன்னுடைய திருவருளை விரும்பி அளித்தலும் செருக்கு கொண்டு மகிழ்ந்து தலையாலே நடந்தேன். என்னை விரைவில் இறக்கும்படி செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார் மாணிக்கவாசகர். இப்பொழுது 4வது திருப்பாடல். அன்பராகி மற்றருந்தவ முயல்வார் அயனும் மாளு மற்றளல் உருமெழுகாம் என்பராய் நினைவார் எனை பலர் நிற்க இங்கெனை எத்தினு காண்டாய் வன்பராய் முருடொக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பேரும் துறை மேவிய சிவனே. அழகிய திருப்பராய்த்துறை திருப்பதியுடையவனே, சிவலோகனே, திருப்பெருந்துறை பெருமானே, பிரம்மனும் திருமாலும் உண்பார் பேரன்பு கொண்டவர்களாகி உன் அருளை பெறுதற்குரிய செயற்கரிய தவத்தை செய்கின்றார்கள். இன்னும் நெருப்பிலிட்ட மெழுகு போல உருகும் உள்ளத்தவராய் எலும்பு வடிவினராய் உன்னை தியானிக்கின்றவர்கள் எத்தனையோ பலர். உன் அருளுக்குரியவர்களாய் நிற்கவும் இவ்வுலகின்கண் என்னை நீ எதற்காக ஆட்கொண்டாய்? என்னுடைய மனமானது வலிய பராய் மரத்தினுடைய விறகினைப் போல உள்ளது. என்னுடைய கண் மரத்தினால் ஆனது. என்னுடைய செவி இரும்பை விட வலிமையாக இருக்கின்றது என்று 4வது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. 5வது திருப்பாடல். ஆட்டு தேவர்தம் விதி ஒளி தன்பாள் ஐயனே என்று உன் அருள் வழி இருப்பேன் நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே உன்னை பிரிவுற அருளை காட்டி தேவனின் கலலினை காட்டி காய மாயத்தை கலித்தருள் செய்யாய் சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே திருப்பேரும் துறை மேவிய சிவனே. எல்லாவற்றையும் தொழிற்படுத்தும் காரணேஸ்வரன் தலைவனாகிய பெருமானே, எல்லாவற்றையும் தொழிற்படுத்தும்
காரணேஸ்வரர்களுக்கு எல்லாம் தலைவனாகிய பெருமானே, திருப்பெருந்துறையில் வீற்றிருந்து அருள்கின்ற பெருமானே, தலைவனே, வினைக்கேற்ப என்னை ஆட்டுவிக்கின்ற தேவர்களது கட்டளையினை நீக்கி மெய்யன்போடு உனது திருவருள் வழியின் கண்ணே எப்பொழுது இருக்கப் பெறுவேன். உலகிலுள்ள தேவர் போன்று பெருமையுடையாரும் தேடி அறிதற்கரிய பரம்பொருளே, முதல்வனே, ஒளியானே, உன்னை பெரியாமை கேதுவாகிய திருவருளை எனக்கு காண்பித்து கழலடிந்த உனது திருவடிகள் இரண்டையும் காண்பித்து அருளி இந்த உடம்பாகிய சூழ்ச்சி வலையை ஒழித்து அருள்வாயாக என்று 5வது திருப்பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. இப்பொழுது 6வது திருப்பாடல். அருகேலேனொடல் துணிப்படத்தி புக்கு ஆர்கேலேன் திருவருள் வகையறியேன் ஒரு கீழேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர் விடைப்பாகா இறக்கீழேன் உன்னை பிரிந்து நிதிர்க்க என் செய்கேன் இது செய்க என்றருளாய் சிறைக்க நே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பேரும் துறை மேவிய சிவனே. வரம்பு வரை நீர் நிறைந்து உலவும் வயல்களால் சூழப்பெற்ற திருப்பெருந்துறையில் வீற்றிருந்து அருளக்கூடிய பெருமானே, எனது உடம்பானது துண்டு துண்டாய் போம்படி அதனை வெட்ட மாட்டேன். எரிகின்ற தீயிற் புகுந்து இறக்குமாறு அதன்கண் தங்க மாட்டேன். உனது திருவருட் செயல்முறையையும் அறிய மாட்டேன். உடம்பை தாங்க மாட்டாது வருந்துகின்றேன். புகலிடம் ஒன்றும் அறியேன். காக்க காக்க என்னும் அடியாருக்கு உரிமையாக உன் காலை ஊர்தியானே, சாகமாட்டாத யான் உன்னை பிரிந்தும் நன்றாக இருப்பதற்கு என்ன செய்யக்கூடும்? இதை செய்க என்று நீ கட்டளையிட்டு அருள்வாயாக என்று பெருந்தகை 6வது திருப்பாடல் அருள் செய்கின்றார். பொழுது 7வது திருப்பாடல். மாயனே மறி கடல் விடமுண்ட வானவாமணி கண்டத்தமமுதே நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்றுன்னடி பணியா பேயனாகிலும் பெருநெறி காட்டாய் பிறை கோலாம் சடை பிஞ்சகனேயோ சேயனாகி நின்றலறுவதலகோ திருப்பேரும் துறை மேவிய சிவனே. சூழ்ச்சியனே, அலைகள் மடங்கி வீழ்கின்ற கடலில் எழுந்த நஞ்சை அருந்தின தேவனே, நீலமணி போன்ற நஞ்சணிந்த கழுத்துடையவனே, எங்கள் அருமருந்தே, இளம் சந்திரன் வாழுகின்ற சடையோடு தலைக்கோலம் அணிந்தவனே, ஓலம் திருப்பெருந்துறையில் வீற்றிருந்த சிவபெருமானே, உனக்கு துரத்தேனாகிய நின்று உன் அடியானாகிய நான் கதறுவது பொருத்தமாகுமோ? நாய் போன்ற யான் உன்னை தக்க முறையில் எண்ணவும் மாட்டேனாய். சிவனே, உனக்கு வணக்கம் என்று உன் திருவடியை பணிதல் செய்ய மாட்டாத பேய்த்தன்மையனாகியும் எனக்கு உனது மாண்பமைந்த ஞான நெறியை காட்டி அருள்வாய் என்று 7வது திருப்பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை. பொழுது 8வது திருப்பாடல். போது சேரையன் பொருகடல் கிடந்தோன் புரந்தராதிகள் நெத்தமற்றென்னை போது மாட்டினின் குறைகளல் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வதென்ற
படுவதும் இனிதோ. சீதவார் புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும் துறை மேவிய சிவனே. குளிர்ச்சியுள்ள நீர் நிறைந்த பொருந்திய வயல் சூழ்ந்த திருப்பெரும் துறையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமானே, அமுதமே, உன்னை பிரிந்து என்ன செய்வது என்று எண்ணி வருந்தி இருந்தேன். உன் அடியானாகிய யான் துயரப்படுவது நல்லதாகுமோ? மலரில் உறைகின்ற பிரம்மனும் அலைகள் மோதுகின்ற திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட பெருமானும் இந்திரனுடைய தேவர்களும் உன் அருள் நாடி நிற்பினும் என்னை ஆட்கொள்ள வந்த நீ எனது குற்றங்களை ஒழித்து வீரக்கடல் ஒழிக்கின்ற உனது திருவடிகளை காட்டி அருளி காட்டிய குறிப்பில் நிற்க என்று பணித்து உனது அன்பரோடு என்னை சேர்ப்பாயாக என்று 8வது திருப்பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. பொழுது 9வது திருப்பாடல். ஞாலம் இந்திரன் நான்முகன் வானவர் நிற்க மற்றென்னை நைந்தினிதாண்டாய் கால நாருயிர் கொண்ட புகழலாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலமிட்டு அலரும் அம்பலக்கே மறக்க நேனையும் வந்திட பணியாய் சேலும் நீலமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும் துறை மேவிய சிவனே. சேல் மீன்களும் நீல நிறமுடைய குவளைப்பூக்கள் பொருந்திய வயல்கள் சூழ்ந்துள்ள திருப்பெருந்துறையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமானே, யமனது அரிய உயிரை வவ்விய அழகிய திருவடியை உடையவனே, கங்கையை தலையில் தரித்தவனே, நெருப்பு அமர்ந்த திருக்கரத்தானே, உலகத்து உயர்ந்தோர் இந்திரன் பிரம்மன் விண்ணவர் என்னும் இவரெல்லாம் உனது அருளை பெறாது நிற்கவும் விரும்பி என்னை ஆட்கொண்டாய். திருமால் காணப்பெறாது ஓலமிட்டு சரண்புகும் பெற்றிதாயர் திருவடி கமலங்கட்கே மரத்தால் செய்தது போல கண்ணையுடைய அடியேனையும் வந்து சேரும்படியாக அருள் புரிவாயாக என்று 9வது திருப்பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை. இப்பொழுது 10வது பாடல் இறுதி பாடல். அளித்து வந்தென காவை என்றருளி அச்சம் தீர்த்தனின் அருட்பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் முருகேன் திருப்பேரும் துறை மேவிய சிவனே. வலை கையானொடு மலரவனரியா வானவாமலை மாதொரு பாகா கலிப்பேலா மிக கலங்கிடுகின்றேன் கையிலை மாமலை மேவிய கடலே. திருப்பெருந்துறையில் தங்கி அருளிய பெருமானே, பாஞ்சசாணியம் என்னும் சங்கனிந்த கையையுடைய திருமாலோடு பூமேல் உறையும் அயனும் அறிய முடியாத தேவனே, மலைமகளை ஒரு பாகமாக உடையவனே, கையிலை மலைக்கண் வீற்றிருந்த அருள்கின்ற கருணைக்கடலே, நீ இரக்கங்கொண்டு குருவாக எழுந்தருளி வந்து எனக்கு கருணை குறிப்பு காட்டி பாச பயம் ஒழித்து நல்கிய உனது பெரிய திருவருட்கடலில் மூழ்கி உள்ளம் நிரம்ப பெற்று அதனை உண்டும் இன்னும் அன்பால் உருக மாட்டேன். செருக்கே மிகுதிப்படுவதால் நான் எனது என்று கலக்கமுறுகின்றேன், வீடு பேறு கிடையாதோ என்று அச்சமுறுகின்றேன் என்று அவருடைய அச்சத்தை பெருமானுக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார். இறுதி பாடலில் செத்திலா 10 நிறைவடைகின்றது. அடுத்து நாம் அடைக்கல 10 நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குருவர்களாலும் திருவர்களாலும் தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம்.
அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.